அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாலினியோட ஆட்டத்துக்கு கூடிய சீக்கிரம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு நம்ம செலியன் ஜெனியோட வாழ்க்கையை ஒன்று சேர்த்து வைக்கிறோம் நம்ம பாக்கியா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஒரு பக்கம் மாலினிக்கு வார்னிங் கொடுத்துருந்தாலும் அதை எதையுமே பொருட்படுத்தாத நம்ம மாலினி என்ன பண்ணுறாங்கன்னா, செலியன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னை மட்டும்தான் பண்ணிக்கணும், என்னோட மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல திட்டங்களை கையால் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு திட்டமாக நம்ம ஜெனியோட அப்பா ஒரு குண்டை போட்டு அனுப்பியிருந்தாலும் இதை எல்லாத்தையும் நம்ம ஜெனிக்கிட்ட விலைக்கு சொல்லிட்டு வந்துட்டாங்க நம்ம பாக்கியா. இதுக்கப்புறம் மாலினியால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம செலியன் கிட்ட பேசுகிறாங்க. செலியா, நீ ரொம்பவே உஷாராக இருக்கணும். ஏன்னா மாலினி பக்காவாக பிளான் போட்டு உன்னை லாக் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அதை எதையுமே முட்டாள்தனமாக பண்ணி நீ சொதப்பி வைக்காத. ஏன்னா நீ ஜெனி மேலே அந்த அளவுக்கு பாசமாக வச்சுருக்க. நீ இப்படி இருக்கிறத பார்க்க என்னால் தாங்க முடியல. மேலும் மேலும் அவள் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சரியான ஆக்ஷன் எடுக்கலாம். அப்போ தான் அவளால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலியன் கிட்ட ஒரு பக்கம் சொல்கிறாங்க. செலியன் ஒரு பக்கம், அம்மா அவள் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவள் சொல்கிறது எல்லாமே போய் நான் அந்த மாதிரி பண்ணவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம செலியன் வந்து சொல்கிறாரு. நான் ஏன்னா ஜெனி வீட்டை விட்டு போனப்போ வந்து நான் அவகிட்ட பேசவே இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுறாங்க. உடனே நம்ம பாக்கியா, சரி செலியா நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த பிரச்சனைலாம் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலியன் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மாலினி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் செலியனை நம்ம கைப்பிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் போடுறாங்க. பிளான் போட்டது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம செலினை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது. ஒரு பக்கம் அவங்க வீட்டிலே எல்லார்ட்டையும் சொல்லிட்டோம், இன்னொரு பக்கம் ஜெனி வீட்லேயும் சொல்லியாச்சு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவங்க அம்மா வந்து பசங்களுக்காக நான் நல்லது செய்வேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக செலியன் என்னோட பழகிருந்தால் மட்டும் சொன்னதுனால தானே இவங்க இவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு காரணம் செலியன் தான் அப்படிங்கிற குண்டை தூக்கி போட்டோம் அப்படின்னா இவங்க வீட்லேயும் சரி ஜெனியோட வீட்லேயும் சரி யாருமே செலியனை மன்னிக்க மாட்டாங்க அப்படிங்கிற முடிவு எடுத்துடுறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் டூப்ளிகேட்டாக ஒரு ரிப்போர்ட்டை தயாரித்து கொண்டு போய் நம்ம பாக்கியா கிட்டே நீட்டுறாங்க. மேடம், நீங்கள் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. செலியன் என் மேலே உயிராக தான் இருக்கான் அப்படிங்கிறதுக்கு நத்தாச்சா என்னோட வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் வேணால் அந்த ரிப்போர்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. பாக்கியா ஒரு நிமிஷம் அதை பார்த்து சந்தேகப்படாமல் கோவப்பட்டு நம்ம மாலினியோட கணத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டுறாங்க. என்னடி என் புள்ள மேலேயே பழைய போடுறியா, என் பையன் அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இந்த பிரச்சனையை எப்படி கையாள போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.